ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 15ஆம் அத்தியாயம். தேவி தாமிரபரணியின் திருமணம் மற்றும் நதியாக பாய்தல். விருஷாங்க நகரத்தில் ரத்தினங்கள் பதித்த இருக்கையில் தங்க குடங்களிலிருந்து புனித நீரால் ஸ்ரீதேவி தாமிரபரணியை நீராட்டி பிரதிஷ்டை செய்தார். பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி மற்றும் பிற தேவர்கள், ரிஷிகள் மற்றும் சித்தர்களும் 4 பெருங்கடல்களிலிருந்து வந்த நீரால் அவளை நீராட்டினர். தாமிரபரணி பட்டாடைகளை அணிந்திருந்தார். அழகான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். கரங்களில் கிளி, வீணை, சங்கம் மற்றும் தாமரையை வைத்திருந்தார். தங்க நிறத்தில் பிரகாசிக்கும் தேவிக்கு மணிமுக்தா மற்றும் பிற பணிப்பெண்கள் குடை பிடித்து சாமரங்களை அசைத்தனர். தேவர்களும் ரிஷி முனிவர்களும் உபனிஷதங்களை உச்சரித்து அவளை புகழ்ந்தனர். சமுத்திர ராஜனான கடல் அரசன் ஆரவாரத்துடன் அங்கு வந்தார். மலையரசர் ஸ்ரீதேவியின் அனுமதியை பெற்று தனது மகள் தாமிரபரணியை சமுத்திர ராஜரான கடல் அரசருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். சுற்றிலும் மிகுந்த மகிழ்ச்சி நிலவியது. வானத்திலிருந்து மலர்கள் பொழிவது, தெய்வீக வீரர்களின் இசை மற்றும் அப்சரசுகளின் நடனங்கள் மகிழ்ச்சியான நிகழ்வை குறிக்கின்றன. ஸ்ரீதேவி தாமிரபரணியை நதியாக பாய தூண்டினார். உடனடியாக ரிஷிகள், முனிவர்கள் வேதங்களை முழக்கமிடும் போது செவிகளை பிளக்கும் சப்தத்துடன் தாமிரபரணி நதி பலத்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு தெய்வீக விமானம் தோன்றியது. ஸ்ரீதேவி மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அனுமதியுடன் அகஸ்திய மாமுனிவரும் தேவி லோபமுத்ரையும் விமானத்தை வலம் வந்து அதில் ஏறினர். விமானம் கிழக்கு நோக்கி பறக்கத் தொடங்கியது. அந்த பெரிய நதி விமானத்தை தொடர்ந்து விருஷங்க நகரத்திற்கு அருகிலுள்ள ஈஷா மற்றும் உர்ஜா ஆகிய 2 ஏரிகளில் உடைந்து குப்திஸ்ருங்காவில் அடர்ந்த காட்டில் சிறிது தெற்கே பாய்ந்து சக்கரசீலத்தை அடைந்து வடக்கு நோக்கி சென்றது. பெரிய கூட்டங்களால் பின்தொடர்ந்து நதி பாய்ந்து கலம்பகர்த்தாவில் கலம்பகுழி அங்கு விழுந்தது. அது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதத்தால் அவரது பன தீர்த்தமாக மாறியது. 15ஆம் பகுதி நிறைவடைந்தது.